எல்லாம் இன்றைக்கி வந்து 3000 ரூபாய்க்கு மேலே கடந்துருச்சு. எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குது? குறிப்பாக என்னென்ன பொருளோட விலை வந்து உயர்த்திருக்கீங்க? வணக்கம் சார், மே தின நல்வாழ்த்துக்கள். என்னோடய பெயர் கதிர்வேல். நாங்கள் சாமுண்டீஸ்வரி ஹோட்டல் சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நல்ல நியூஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நியூஸு, டாப் ஆஃப் த நியூஸு, கேஸ் விலை உயர்வு. முன்னெல்லாம் வந்து கமர்ஷியல் கேஸ் வந்து 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா ஏறும். எவ்ரி மாதம் ஏறும் 1ஆம் தேதி. இதுதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமு 997 ரூபா ஏறிக்குது. ஆல்ரெடி 2 மாதமாக படாத பாடுபடுறோம் வியாபாரி எல்லாமே. காசை கொடுத்தா கூட சிலிண்டர் கிடைக்கல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சிலிண்டரை வச்சுக்கிட்டே நார்மல் ரேட் வந்து 2300 ரூபா, 2400 ரூபா சிலிண்டரை 5000 ரூபா, 6000 ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிறாங்க. அந்த நிலைமையில் இன்னொரு 1000 ரூபாய் ஏற்றுனாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? எப்படி நாங்கள் ரேட்டு ஏற்றுறது? நாங்கள் ரேட்டு ஏற்றினா இதை நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. வேற வழி இல்லை எங்களுக்கு. நாங்கள் எப்படி நாங்கள் சமாளிக்கிறது? இப்போ 20 ரூபா விற்கிற இட்லி 30 ரூபா கூட ஆகலாம். வேற வழி கிடையாது. இப்போ நான் 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கினா ஒரு இட்லி 20 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால் என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. இப்போ ஏற்கனவே இப்போ 4000 இன்னைக்கு வந்து சிலிண்டர் போட்டிருக்காங்க, 4500 ரூபா பில்லு போட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கவர்மெண்ட்டு தலையிட்டு என்ன கன்சிடர் பண்ணணும். இந்த சிலிண்டர் விலை உயர்வுக்கு முன்னாடி, இந்த டிமாண்டுக்கு முன்னாடி பூரி பொங்கலுடைய விலை எவ்வாறு இருந்தது, பரோட்டா விலை எவ்வாறாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு விலை வந்து 40% ஏறிக்கு சார். 40% ஏறிக்குது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செட்டு பரோட்டா 50 ரூபா. ஒரு ஸ்டாண்டர்ட் ஹோட்டல்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும், ஒரு நார்மல் ஹோட்டல். ஆனால் இப்போ நாங்கள் அந்த 60 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. 70 ரூபா 75 ரூபா நாங்கள் பண்ணாதான் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். ஏன்னா தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் வந்து கேஸ் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி செலவாகும். ரெண்டாவது, நாங்கள் 2 மாசமாச்சு சாப்பாடு நிப்பாட்டி என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. இருக்கிற 40 பேர் வேலை பார்த்தாங்க, 20 பேரை ஊருக்கு அமிச்சிட்டோம். எப்படி நாங்கள் சம்பளம் கொடுக்கறது, என்ன பண்றது ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இன்னைக்கு திடீர்னு ஒரு 997 ரூபா சிலிண்டர் ஏத்தனா என்ன பண்றோம் ஒன்றும் புரியல எங்களுக்கு. வெரைட்டி ரைஸ், பிரியாணி இதெல்லாம் என்ன ரேட் இருக்கு? என்ன ரேட் போயிட்டு? வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னாவே நாங்கள் வெரைட்டி ரைஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ரூபா 50 ரூபாய்க்கு விற்ற வெரைட்டி ரைஸ் இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்கிறோம். 80, 90 ரூபாய், 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, கேஸ் வேலை ஏறதுனால அந்த காஸ்ட் ஆஃப் பாக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பாக்ஸுக்கு 2 ரூபாய் ஏறிச்சு, கூடிடுச்சு. கேரி பேக் ஏறிச்சு, கேட்டால் பெட்ரோல் விலை ஏறிச்சுன்ட்டான். என்ன பண்ணுறதே ஒன்றும் புரியல. 60 ரூபாய்க்கு விற்ற இன்னைக்கு நாங்கள் வெரைட்டி ரைஸ், ஒரு புளி சாதமோ, ஒரு பிசிபிலா பாத்தோ, ஒரு கர்ட் ரைஸோ இன்னைக்கு எல்லாம் 80 ரூபாய் 90 ரூபாய்க்கு விற்கிறோம். இது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நடுத்தர மக்கள் கீழே. பிரியாணி ரேட்டும் அது நாங்கள் வெஜிடேரியன் தான் நாங்கள். பட் நான் வெஜிடேரியன் பண்ணுறவங்க கூட இன்னைக்கு வந்து விலை ஏற்றிட்டாங்க. ஏன்னா அவங்க பிரியாணி தான் கட்டையில் போட்டு பண்ணுறாங்க. பட் ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் சட்னி, அந்த ஸ்வீட்லாம் பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. 120 ரூபாய் சிக்கன் பிரியாணி விற்கிறாங்கன்னா நீ 140 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 220 ரூபாய் மட்டன் பிரியாணி விற்கிறாங்கன்னா ஒரு 240 250 விற்கிறாங்க. வேற வழி இல்லை சார். அவங்க இல்லைன்னா அவங்களோட காஸ்ட் எடுக்க முடியாது, பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும். ஏன்னா 2400 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் வாங்குறோம்னா இப்போ டபுள் த அமௌண்ட் கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்குறோம். ஒரு சிலிண்டர் வாங்குற இடத்துல 2 சிலிண்டர் வாங்குறோம். புரியுதுங்களா சொல்றது? 2 சிலிண்டர் வாங்குற படத்தில் இப்போ இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வாங்குற நிலைமையில வந்துட்டோம். எப்படி நாங்கள் தொழில் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே எங்களுக்கு புரியல. இன்னைக்கு வேற 1000 ரூபாய் வேற ஏறிடுச்சு. இன்னும் அந்த கேஸ் பிரச்சனை இன்னும் தீரல. அது ஒன்று 2 மாசத்துல முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஒன்றும் எப்படின்னு தெரியல. எலெக்ஷன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் கவர்மெண்ட் தலையிட்டு எதனா ஒரு எங்களை மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கு எதனா அவங்க பண்ணாதான் நாங்கள் குறைக்க முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.